மதுரை தனக்கன்குளத்தில் காளீஸ்வரன் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கொலையாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்க கேட்கலாம். ஜான், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜான், மதுரை அருகே அரியமங்கலத்தைச் சேர்ந்த கிளாமர் காளி, இவர் மீது பல்வேறு கொலை மற்றும் குற்ற சம்பவங்கள், இவர் மீது வழக்குகள் பல்வேறு காவல் நிலையங்கள் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் கிளாமர் காளி கடந்த சில நாட்களாக மதுரை மாவட்டம் திருமங்கலூர் சமயநல்லூர் நான்குழி சாலையில் உள்ள வெண்கலமூர்த்தி நகரில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு 9 மணி அளவில் மனைவி மீனாட்சியிடம் தன் வெளியில் சென்று விட்டு வருவதாக கூறிய நிலையில் அந்த கிளாமர் காளி வீட்டில் இருந்து சிறிது தூரம் வந்தபோது திடீரென அங்க வந்து 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி வீழ்த்தியது. இதில் இரத்த வெள்ளத்தில் அவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஆஸ்டின்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் வந்து அவரின் கைப்பற்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை மாவட்ட எஸ்பி அரவிந்தன் சம்பவ இடத்திற்கு நேற்று இரவு சென்று ஆய்வு மேற்கொண்டு குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். இந்நிலையில் தற்போது அவர் உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிரேத பரிசோதனை நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 20 வருடங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்ற பல்வேறு குற்ற சம்பவங்களின் அடிப்படையில் இந்த கொலை நடந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த காளீஸ்வரன் என்பவர் முன்னாள் திமுக மண்டல தலைவர் VK குருசாமியின் சகோதரியின் மகனாவார். அந்த சம்பவத்தில் தான் இந்த கொலையானது நடந்திருக்குமா என காவல்துறையினர் சந்தேகித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக 2 தனிப்படைகள் அமைத்து மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மாநகரின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.